students. So in class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Fourier sin and cosine transforms டாபிக்ல இருந்து problems பார்க்க போறோம். ஓகேவா? So இந்த கிளாஸ்ல ஒரு ரொம்ப important and repeated university question ஒன்னு தான் பார்க்க போறோம். So problem என்ன அப்படினா find the Fourier cosine transform for f of x equal to e power minus a square x square and hence prove that e power minus x square by 2 is self reciprocal under Fourier cosine transform. ஓகேவா? சோ என்ன கேஸ் சொல்லிருக்காங்க அப்படினா சோ the f of x equal to e power minus a square x square இந்த ஃபங்க்ஷனுக்கு Fourier cosine transform ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கு அப்புறம் அந்த ஆன்சர் வந்து e power minus x square by 2 self reciprocal அப்படினு சொல்லணும். சோ self reciprocalனா என்ன அப்படிங்கிறது நமக்கு டெஃபினிஷன் தெரியும். ஓகேவா? என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படினா அதே ஃபங்க்ஷன் ஆன்சரா கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம்? self reciprocalனு சொல்லுவோம். ஓகே சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு Fourier cosine transform ஃபைண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் as usual cosine transform ஃபார்முலா எழுதிக்கலாம். சரியா? Fourier cosine transform of f of x is equal to root of 2 by pi integral 0 to infinity f of x into cos sx dx. ஓகேவா? சோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு cosine transform ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபங்க்ஷனையும் லிமிட்டையும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? சோ that is equal to root of 2 by pi and integral. இப்போ லிமிட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பக்கத்துல லிமிட் மென்ஷன் பண்ணல. சோ அப்ப லிமிட் மென்ஷன் பண்ணலனா என்ன பண்ணனும்? சோ அந்த லிமிட் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அப்ப லிமிட் என்ன? ஃபார்முலால உள்ள லிமிட் 0 to infinity. ஓகே and ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா e power minus a square x square into cos sx dx. ஓகே சோ அந்த ஒரு இன்டகிரேஷனை எவலிட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே சோ இந்த இன்டகிரேஷன்ல பாருங்க del 0 to infinity e power minus a square x square cos sx dx ன்னு இருக்கா. சோ இந்த மாதிரி பேசினா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். என்ன அப்படினா integral 0 to infinity e power minus ax cos bx dx ன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ஆனா இங்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்க வேரியபிள் பாத்தீங்கன்னா e power x இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா x square ன்னு இருக்கு. சரி அப்ப அந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படினா சோ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம Fourier transform டாபிக்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதே மாடல்ல தான் இதையும் சால்வ் பண்ண போறோம். சோ இந்த இன்டகிரேஷனை நான் லைட்டா மாடிஃபை பண்ண போறேன். சோ தட் இது வந்து அந்த ப்ராப்ளம் மாதிரியே மாடிஃபை ஆயிரும். ஓகேவா? சோ என்ன அப்படினா இப்போ பாருங்க integration minus infinity plus infinity f of x dx equal to 2 times integral 0 to infinity f of x dx ன்னு எழுதிக்கலாம். சோ எப்போ அப்படினா அந்த f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுனா ஓகேவா? சோ அப்ப integral 0 to infinity f of x dx வேணும் அப்படினா இந்த 2 அங்க கொண்டு வந்தா 1/2 ன்னு ஆயிருமா? சோ அப்ப 1/2 integral minus infinity to plus infinity f of x dx equal to integral 0 to infinity f of x dx ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அத நான் இங்க யூஸ் பண்ண போறேன். இப்போ e power minus a square x square இருக்கா. சோ இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் and cosங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். சோ ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனுடைய ப்ராடக்ட் இது. சோ மொத்தமா என்ன ஆயிரும்? ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ அப்போ integral 0 to infinity ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் dx. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 1/2 into integral minus infinity to plus infinity f of x dx அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? சோ இத எப்படி மாடிஃபை பண்றேன்? root of 2 by pi into 1/2 integral minus infinity to plus infinity e power minus a square x square into cos sx dx ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து இதையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண போறேன். என்ன அப்படினா இந்த cos ஃபங்க்ஷனை நான் e power ஃபங்க்ஷனாவே மாத்த போறேன். ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா நமக்கு e power i theta ஃபார்முலா தெரியும். என்ன e power i theta cos theta plus i sin theta. இதுல அந்த cos theta அப்படிங்கிறது real part of e power i theta, sin thetaங்கிறது imaginary part of e power i theta. ஓகேவா? சோ இங்க நமக்கு cos தான் இருக்கு, theta க்கு பதிலா sx இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? real part of e power i sx ன்னு எழுதிக்கலாமா? சோ அதான் எழுத போறோம். சோ that is equal to இத என்ன பண்ணிக்கலாம் அப்படினா root 2 by root pi into 1/2. ஓகேவா? integral minus infinity to plus infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா e power minus a square x square into இது என்ன பண்ணிக்கிறேன்? real part of e power i sx dx ன்னு எழுதிக்கிறேன். ஓகே சோ இப்ப ரியல் பார்ட்ங்கறதால நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துறேன். சோ இந்த ஒரு 2 root 2 இந்த 2 கட் பண்ணா இதுல ஒரு root 2 கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த root 2 யும் root 5 கம்பைன் பண்ணி ஒரே டேர்மா எழுதிக்கிறேன். சோ that is equal to 1 by root of 2 pi and real part term வெளில எடுத்துக்கிறேன். சோ integration minus infinity to plus infinity terms உள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா e power minus a square into e power i sx dx. ஓகே சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு e power ஃபங்க்ஷனை என்ன பண்ணிறேன்? கம்பைன் பண்ணி ஒரே டேர்மா மாத்திக்கிறேன். சோ that is equal to 1 by root of 2 pi real part of integral minus infinity to plus infinity e power minus a square
x ஸ்கொயர் பிளஸ் isx. ஓகேவா, ரெண்டு டேர்மை ஒரே டேர்மா கம்பைன் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா e பவர்ல மைனஸை காமனா வெளியில எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, சோ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by root of 2 pi real part of integral minus infinity to plus infinity e பவர் மைனஸை காமனா வெளில எடுத்துறேன். சோ உள்ள டேர்ம் பாத்தீங்கன்னா இது பிளஸ் ஆயிரும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஆயிரும். சோ இதை எழுதும்போது நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ax the whole square எழுதிக்கிறேன். செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா மைனஸ் isx dx. சோ எதுக்காக e பவர்ல மைனஸ் எழுதுறேன் அப்படின்னா சோ பொதுவா இன்டகிரேஷன்ல லிமிட்ஸ் வந்து இன்ஃபினிட்டி இருந்துச்சு அப்படினாலே உள்ள எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ல பவர்ல மைனஸ் வர மாதிரி எழுதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா லிமிட் அப்ளை பண்ணும்போது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா, சோ அதனால இந்த மாதிரி எப்பவுமே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேர்மை ஒரு a ஸ்கொயர் மைனஸ் இத ஒரு 2ab அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, so that is equal to 1 by root of 2 pi real part of integral minus infinity to plus infinity e பவர்ல minus of உள்ள இருக்கிற டேர்ம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு a ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ அப்ப a ஸ்கொயர்ங்கிற இடத்துல ax ஹோல் ஸ்கொயர் இருக்கா. சோ அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு ax ஹோல் ஸ்கொயர். சோ அப்ப a யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ax. ஓகே, அதே மாதிரி 2ab இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு. சோ 2ab அப்படினா என்ன isx. ஓகேவா, சோ isx. இப்போ a யோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்றேன். சோ a என்ன வரும் 2ax b equal to isx. இந்த x இந்த x நம்ம கேன்சல் பண்ணிடுறேன். சோ இப்போ b ஈக்குவல் என்ன கிடைக்குது அப்படினா is by 2a. ஓகே, சோ இப்போ a யும் b யும் கால்குலேட் பண்ணிட்டோமா. இப்போ நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா, சோ இது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படினா a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square equal to a minus b the whole square நமக்கு தெரியுமா. அப்ப a square minus 2ab வேணும்னா இந்த b square அங்க கொண்டு போயிடலாம். அப்ப a square minus 2ab equal to a minus b the whole square. இந்த plus b square இந்த சைடு மூவ் பண்ணிடுறேன். சோ என்ன வரும் minus b square. சோ அப்ப a square minus 2ab ஈக்குவல் என்ன போடலாம் a minus b the whole square minus b square னு ரீப்ளேஸ் பண்ணலாமா. சோ அப்ப a என்ன b என்ன. சோ அப்ப a அப்படிங்கிறது ax minus b ங்கிறது என்ன is by 2a. so the whole square minus இப்போ b இது என்ன அப்படினா is by 2a the whole square. சரி, அப்ப a square minus 2a க்கு பதிலா இந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ அப்ப that is equal to 1 by root of 2 pi real part of integral minus infinity to plus infinity. இப்போ e பவர்ல இப்போ a square minus 2a க்கு மேல ஒரு மைனஸ் இருக்கு. ஓகேவா, சோ அப்ப இந்த மைனஸால ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இந்த டேர்ம் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஓகேவா, சோ அப்ப e பவர்ல மைனஸ் ax minus is by 2a the whole square plus is by 2a the whole square dx. ஓகே, சோ இப்போ என்ன பண்றேன் இந்த e பவர்ல ரெண்டு டேர்ம் இருக்கு. சோ இந்த e பவர் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணிடுறேன் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஓகேவா, சோ that is equal to என்ன கிடைக்கும் 1 by root of 2 pi real part of integral minus infinity to plus infinity. ஓகேவா, e பவர் டேர்ம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். அப்ப e பவர் minus of ax minus is by 2a the whole square into e power இப்போ is ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஆயிரும் s ஸ்கொயர் by 4a ஸ்கொயர் dx. ஓகேவா, சோ இந்த ஸ்கொயர் அப்படியே உள்ள அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணும்போது i ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஆயிரும், s ஸ்கொயர் பண்ணா s ஸ்கொயர், அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணா 4, a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர். ஓகே, சோ இப்போ இந்த இன்டகிரேஷன்ல வேரியபிள் பாத்தீங்கன்னா x தான். ஓகேவா, ஆனா இந்த டேர்ம்ல x இல்ல. சோ அதனால இத கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இன்டகிரேஷனோட வெளியில எடுத்துக்கலாம். So that is equal to 1 by root of 2 pi real part of e power minus s square by 4a square integral minus infinity to plus infinity e power minus of ax minus is by 2a the whole square dx. Okay, so இன்டகிரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி e power minus ax minus is by 2a the whole square இருக்கா. சோ நான் என்ன பண்றேன் இந்த மொத்த டேர்மையும் ax minus is by 2a இருக்குயா. சோ இந்த மொத்த டேர்மையும் நான் ஒரு t ங்கற வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்றேன். ஓகேவா, ஒரு அப்ப சப்ஸ்டிட்யூஷன் எடுக்கிறேன். என்ன அப்படினா put t equal to என்ன எடுக்கிறேன் ax minus is by 2a ன்னு எடுக்கிறேன். சோ அப்ப dt என்ன கிடைக்கும் dt equal to so a into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சோ அப்போ இத கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். சோ அப்போ a
dx னு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ இந்த x ஓட லிமிட் வந்து -∞ னு இதுல ரீப்ளேஸ் பண்ணோம்னா இது டோட்டலா என்ன ஆயிரும் -∞ ஆயிரும். அப்ப t ஓட லிமிட் என்னதுதான் -∞ தான். ஓகேவா? சோ அப்ப x ஓட லிமிட் வந்து -∞ அப்படினா t ஓட லிமிட் என்ன பாத்தீங்கன்னா அதே -∞. இப்போ x ஓட லிமிட் +∞ னு ரீப்ளேஸ் பண்ணா x க்குள்ள +∞ போட டோட்டலா +∞, ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஒரு ஃபைனைட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணா என்னதான் இன்ஃபைனைட் தான். சரியா? சோ அப்ப t ஈக்குவல் என்ன கிடைச்சது +∞. சோ லிமிட்ல எந்த சேஞ்சும் இல்ல, -∞ to +∞ தான். t லயும் -∞ to +∞ தான். ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன பண்றேன், இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, என்ன கிடைக்குது, that is equal to 1/√2π real part of ஓகேவா e power minus s square by 4a square இன்டர்வல் -∞ to +∞ e power minus அந்த மொத்த டேர்முக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம், t னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். e power minus t square and dx க்கு பதிலா dt by a னு ரீப்ளேஸ் பண்ணிரலாம். சோ அப்ப dt by a. சோ இப்ப 1/a வை நான் என்ன பண்ணிறேன், வெளில எடுத்துறேன். சரியா? அப்ப 1/a into root of 2π and real part of e power la minus s square by 4a square into interval -∞ to +∞ e power minus t square dt. ஓகேவா? சோ இப்போ இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ தெரிஞ்சதுனா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன அப்படினா interval -∞ to +∞ e power minus x square dx equal to என்னது √π. ஓகேவா? சோ அப்ப இந்த வேல்யூவை இங்க ரீப்ளேஸ் பண்றோம் அப்படினா ஆன்சர் கிடைச்சிரும். சோ that is equal to 1/a into இது √2 into √π னு எழுதிக்கிறேன். ஓகேவா? and real part of e power minus s square by 4a square into என்னது √π. ஓகேவா? சோ இந்த √πையும் √πையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ that is equal to என்ன எழுதிடலாம், இப்போ ரியல் பார்ட் ஆஃப் இருக்குயா. சோ இப்போ இதுல எல்லாமே வந்து என்னதுதான் ரியல் பார்ட் தான், இமேஜினரி வேல்யூவே இல்ல. சோ அப்ப ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா 1/a√2 into e power minus s square by 4a square. ஓகேவா? சோ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபோரியர் cosine transform of என்ன டேர்ம் கண்டுபிடிச்சிரோம், e power minus a square x squareங்கற ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ அதாவது e power minus a square x square ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் cosine transform ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, e power minus x square by 2 செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபோரியர் cosine transform னு சொல்லிருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த e power minus x square by 2 க்கு ஃபோரியர் cosine transform எடுத்தா ஆன்சர் என்ன, e power minus s square by 2 வருது அப்படினு ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? சோ அப்ப to prove Fourier cosine transform of e power minus x square by 2 equal to e power minus s square by 2 அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படினா சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லிடலாம், செல்ஃப் ரெசிப்ரோக்கல் னு சொல்லிடலாமா. ஓகே, சோ இப்போ இதானே ப்ரூவ் பண்ணனும். சோ இதையும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா e power minus x square by 2 ங்கற ஃபங்க்ஷன், இங்க பாத்தீங்கன்னா e power minus a square x square ங்கற ஃபங்க்ஷனா, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. e power minus e power minus x square இருக்கு, x square இருக்கு. ஆனா இங்க a square இருக்கு, அங்க 1/2 இருக்கு. ஓகேவா? அப்ப a ஸ்கொயர் க்கு பதிலா 1/2 இருக்குனா a என்ன 1/√2 ஆ. சோ அப்போ இந்த ஆன்சர்ல a க்கு பதிலா 1/√2 னு ரீப்ளேஸ் பண்ணா அந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஓகே, சோ என்ன பண்றேன், put a equal to 1/√2 னு. ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 1 ல ரீப்ளேஸ் பண்றேன். சரியா? ஈக்குவேஷன் 1 னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ என்ன கிடைக்குது பாருங்க. சோ ஃபோரியர் cosine transform of e power minus இப்போ a க்கு பதிலா 1/√2 னா a ஸ்கொயர் வந்து 1/2 தானே. சோ அப்ப இது என்ன கிடைச்சிரும், e power minus x square by 2 னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ that is equal to ரைட் சைடுல இப்போ a எங்கலாம் இருக்கோ அங்கலாம் 1/2 னு ரீப்ளேஸ் பண்ணனும். ஓகேவா? சோ அப்ப 1/√2 into √2 into e power minus s square by 4 into a square ஓட வேல்யூ என்ன 1/2. ஓகே, சோ இப்போ √2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். and இந்த 2 ஐ 4 கூட கேன்சல் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். ஓகேவா? சோ that is equal to e power minus s square by 2. ஓகே, சோ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபோரியர் cosine transform of e power minus x square by 2. ஓகே, சோ என்ன பண்றோம் அப்படினா e power minus x square by 2 உடைய cosine transform வேல்யூ என்ன, e power minus s square by 2 னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா e power minus x square by 2 ங்கற ஃபங்க்ஷன் ஒரு செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் அடிக்கடி யூனிவர்சிட்டி क्वेश्चनல கேட்ட ப்ராப்ளம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம்.